ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜில் இலிஜியோ டிராகன் யூஎஸ் சாம்பியன்ஷிப்போட அப்பியரன்ஸ் கொடுக்குறத காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வரதை காமிப்பாங்க. கோடி ரோட்ஸ் வந்தோடனே ஜிம்மி யூசோ வந்து பேசுவார். போன வாரம் என்ன நடந்துச்சு, என்னோட கஷினுக்கு ஜேக்கப் ஃபேக்ட்ரி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் சொல்லுவார், நான் இப்போ ரிங்குள்ளே போய் நான் தொடங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி போவார். நான் அந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னோடனே கோடி ரோட்ஸ் உள்ள வந்து கோடி ரோட்ஸ் பேச ஆரம்பிப்பார். கோடி ரோட்ஸ் எதை பற்றி பேச ஆரம்பிப்பார்னு கேட்டிங்கன்னா, கடந்த வாரம் இது வரைக்கும் நான் செய்யாத சாம்பியன்ஷிப்பை தூக்கி ட்ரீவ் மெக்கன்ட்ரே அட்டாக் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு சாரி கேட்க வேண்டுமா இல்லைன்னு ஆடியன்ஸ்லாம் கத்துறதுக்கப்புறம் அந்த இடத்துல ட்ரீவ் மெக்கன்ட்ரே வரார். ட்ரீவ் மெக்கன்ட்ரே மைக்கோட வந்து அப்படியே வந்து கமெண்ட்ரி டேபிளில் ஏறி நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. கூடி நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். போன வாரம் நடந்த மேட்ச்சில் நீ வந்து தேவையில்லாமல் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்க பார்த்துட்ட, அதனால அந்த மேட்ச்சை வந்து முடிஞ்சு போச்சு நினைக்காத. மீண்டும் நான் உன்னை கொடூரமாக தாக்குவேன். ஆனால் ஜேக்கப் ஃபேக்ட்ரி தாக்குனதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸுக்கும் ட்ரீம் மேக்கர் தான் ஃபைட் வர வேண்டியது. அந்த இடத்துல சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து ஜிம்மி யூசோ ட்ரீம் மேக்கர் போட்டு அடி அடிப்பார். செக்யூரிட்டி டீம்லாம் வந்து தடுப்பாங்க, அப்பயுமே போட்டு அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸும் ஜிம்மி யூசோவும் நின்று என்ட்ரன்ஸுக்கு போகிற பார்ப்பாங்க. அந்த இடத்துல எம்எஃப்டி சோலோசிக்கா எம்எஃப்டி டீமோட வருவாங்க. ஷாக்கிங்காக இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் போனதுக்கப்புறம் எம்எஃப்டி டீம் மட்டும் ரிங்கில் வருவாங்க. சோலோசிக்கா டீம் உள்ள வந்தோடனே அதுக்கப்புறம் பேக் சைடு ட்ரீம் மேக்கன்ட்ரேவும் ஜிம்மி யூஸும் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு டாக்டி மேட்சஸ் நடக்கும். எம்எஃப்டி டீமுக்கும் வர்சஸ் சின்சியோ நாகமுரா அண்ட் ரே ஃபினிக்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு டாக்டி மேட்சஸ் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சோலோசிக்கா உதவியோட டாலாட்டோங்க என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சோக்ஸ்லாம் போட்டுருவார் ரேஃப்ரிஸ்க்கு. அதுக்கு மூலியமாக இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எம்எஃப்டி டீம் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரே ஃபினிக்ஸ் அண்ட் சின்சியோ நாகமுரா ஒரு புது டீமை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து இவங்க அடுத்தடுத்து டீமாக சேர்ந்து எம்எஃப்டியை எகென்ஸ்டாக மோதுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனால் மேட்சை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணது எம்எஃப்டி. பேக் ஸ்டேஜில் போய் ஜிம்மி யூசோ வந்து ஜேக்கப் ஃபேக்ட்ரி தாக்குனது எனக்கு தெரியும், அதனால் எனக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் வேணுன்ற மாதிரி அந்த இடத்துல நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் ட்ரீம் மேக்கருக்கும் ஜிம்மி யூசோ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேக் ஸ்டேஜில் அதுக்கப்புறம் வந்து கீனா ஜேம்ஸுக்கும் டிஃபனி ஷாட்டனுக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் மாதிரி நடந்துச்சு. இந்த மேட்ச்சுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிஃபனி ஷாட்டன் வந்தாங்க, அதுக்கப்புறம் கின்னா ஜேம்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக குயிலா வருவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, டிஃபனி ஷாட்டன் வின் பண்ணி தன்னோட சாம்பியன் ரீட்டைன் பண்ணுவாங்க. ரீட்டைன் பண்ணி குயிலா உள்ற ஏரியா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. குயிலா உள்ற ஏரியா அட்டாக் பண்ணுறத பார்த்தோன்னே டிஃபனி ஷாட்டனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ஜாட் கெர்கில் வருவாங்க. ஜாட் கெர்கில் வந்து குயிலாவை அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபனி ஷாட்டன் கையை தூக்கி சாம்பியன் செலிப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க டிஃபனி ஷாட்டனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இப்போ ஹீல்டன் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல வந்து அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபனி ஷாட்டனை வெளிலலாம் தூக்கி போட்டு அடிச்சு போட்டு அவங்க வச்சிருந்த சாம்பியன்ஷிப்பை இப்போ தூக்கி காமிச்சு நான் தான் அடுத்த சாம்பியன் ஆக போகிறன்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் இலிஜியோ டிராகன் உள்ற வந்திருப்பாரு. உள்ற வந்தோடனே அவரை பார்த்தோன்னே டாக்டர் ரூம்லேருந்து வந்த செமி ஜெயின், நான் இப்போ வந்து உனக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்குறேன், நீ போய் ஓப்பன் சேலஞ்சு பண்ணு, நீ கடந்த வாரம் ஜெயிச்சதுக்கு நன்றியா அப்படின்ற மாதிரி சொல்லி ஓப்பன் சேலஞ்சு பண்ண மோட்டிவேட் பண்ணி அனுப்புவார். அதுக்கப்புறம் ஜாட் கெர்கில் எதுக்காக வந்து டிஃபனி அட்டாக் பண்ணுற மாதிரி பேட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிங்குல வந்த யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, இலிஜியோ டிராகன் வந்து கண் கலங்கி பேசுவார், நான் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சதை பற்றி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பியன்ஷிப்பை நான் இப்போ ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி டிஃபெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ஜெலினா வேகன்ஸ் அண்ட் அலிஸ்டர் பிளாக் வருவாங்க. இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அலிஸ்டர் பிளாக் வந்து ரெஃபரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஜெலினா வேகன்ஸ் இலிஜியோ டிராகனை அட்டாக் பண்ணுறதும், இலிஜியோ டிராகன் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அலிஸ்டர் பிளாக் அட்டாக் பண்ணுறதும் மொமெண்டம் மாறி இருந்துச்சு. ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக அலிஸ்டர் பிளாக் டாமினேட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அலிஸ்டர் பிளாக் சாம்பியன் வின் பண்ணிடுவார்ன்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் டேமியன் பிரெஸ்டோட மியூசிக் வரும். டேமியன் பிரெஸ்ட் வரும்போதே வந்து செலினா வேகன்ஸும் அலிஸ்டர் பிளாக்கும் ஷாக் ஆகிடுவாங்க. அவர் வரும்போதே ஒரு கூலிங் கிளாஸோட வருவார். வந்து கிட்ட வந்த உடனே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த கூலிங் கிளாஸை கழட்டார். கூலிங் கிளாஸை கழட்டினே கண்ணுக்கிட்ட ஒரு பக்கம் பயங்கரமாக பிளட்டாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இது பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆன அலிஸ்டர் பிளாக் சரியான சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கிட்டு இலிஜியோ டிராகன் இந்த இடத்துல சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு வின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து செலினா வேகன்ஸ் மூலயமாக உதவி மூலயமாக அலிஸ்டர் பிளாக் டேமியன் பிரெஸ்ட் அடி வாங்குறதுன்னு எஸ்கேப் ஆகி விடுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் கார்மெலா கைஸ் ஒரு இன்ட்ரி கொடுப்பார் மிஸ்ஸை அட்டாக் பண்ணதை பற்றி. அது மட்டும் இல்லாமல் கார்மெலா கைஸ் இன்ட்ரி கொடுத்துனே கிட் வில்சன் அந்த இடத்துல வந்து கார்மெலா கைஸ்ட்டை வந்து பேசுவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில்
ஸ்டேஜில் இலிஜிவா ட்ராகன் சாம்பியனை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஃப்ராக்ஸிம் வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்ஸிம் பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் பின்னாடியே அவங்களுக்கு பின்னாடியே வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ஜானி கேட்க வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்எஃப்டிஎஸ் சேர்ந்த வந்து டாமாடோங்க வந்து ஃப்ராக்ஸிமை பார்த்து இவங்கள வாட்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு போகிறார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா நயா ஜாக்ஸ் அண்ட் நிக்கி அலெக்சா பிக்ஸ் அதுக்கப்புறம் சார்லட் ஃப்ளேர் 3 பேரும் பேக் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நயா ஜாக்ஸுக்கும் அலெக்சா பிக்ஸும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் மேட்சான ட்ரீம் மெக்கன்ரே வர்சஸ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி ஈசோ நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச். அதனால் இந்த மேட்ச் வந்து ஆடியன்ஸ் சைட்லாம் போய் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீல் சேரை எடுத்து ட்ரீம் மெக்கன்ரே போட்டு வெளுன்னு வெளுத்தாரு ஜிம்மி ஈசோ. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மாறி மாறி பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ட்ரீம் மெக்கன்ரே தன்னோட ஃபினிஷர் கெல்மோரா கிக்கை போட்டுருவார் ஜிம்மி ஈசோவுக்கு. போட்டு பின் பண்ணி வின் பண்ணுவார். வின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வெறி தீராமல் ஜிம்மி ஈசோவை போட்டு அட்டாக் பண்ணுவார். ஜிம்மி ஈசோ கழுத்தில் சேரை வச்சு அப்படியே நசுக்குவார், கழுத்தை உடைக்கிற மாதிரி செய்வார். அந்த இடத்துல பயங்கரமாக பேக் ஸ்டேஜில் அஃபிஷியல் டீம்ஸ்லாம் வந்து செக்யூரிட்டிஸ் ரெஃபரிஸ்லாம் வந்து தடுப்பாங்க. அவங்களால முடியாது. அந்த இடத்துல அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஜிம்மி ஈசோ காப்பாற்றுறதுக்காக கோடி ரோட்ஸ் வருவார். கோடி ரோட்ஸ் 4 பஞ்சு வைப்பார் ட்ரீம் மேக்கருக்கு. அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு கெல்மோரா கிக்கை விட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரையும் அடிச்சு விட்டு பயங்கர ஆக்ரோஷமாக இருப்பார் ட்ரீம் மேக்கருக்கு. கோடி ரோட்ஸ்க்கு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு தரமான மேட்சாக இருக்க போது அதை ஹைப்பேத்து விதமாக இந்த இடத்துல 2 பேரையும் அடிச்சு போட்டு ஆக்ரோஷமாக பார்ப்பாரு. இதான் இந்த ஸ்மாக்டவுன் நினச்சி இதை பற்றி உங்களுக்கு கருத்து எனக்கு கீழே ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.